Listen students, today we are going to see fourth chapter geometry. What's a geometry? First we are going to see about geometry. Geometry, see that here, geometry, M-E-T-R. Geometry. Geo means earth. Metry means measurement. Earth measurement under the, so we make geometry. Using geometry, we can measure distance between the two objects or find height of a hill and length of a road or like that. Any objects we can find, we can use everywhere in the life. So geometry is going to see first introduction. The geometry, before classes we discussed what is it, a square, rectangle and like that shapes, triangle, அதோட ஏரியா, பெரிமீட்டர் அதாவது ஃபைண்ட் பண்ணுவோம். எப்படி ஃபைண்ட் பண்ணோம்? மெஷர்மெண்ட்ஸ், அதாவது மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணோம். அது நெக்ஸ்ட் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போய் பார்க்க போகிறோம், 9th ஸ்டாண்டர்ட் லெவலில். இப்போது இங்கே பாருங்கள், இன்ட்ரடக்ஷன் given. In geometry we study shapes, but what is there is to study in shapes? You may ask. Think first, what are all the things we do with shapes? We draw shapes, we compare shapes, we measure shapes. So what do we measure in shapes? அதாவது நம்ம என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு ஷேப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்கை எடுத்துக்கலாம். இந்த புக்கு நமக்கு எந்த ஷேப்பில் இருக்கும்? புக்கை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த ஷேப்பில் இருக்கும் பாருங்கள். அப்போது வி கெட் ஒன் ஆஃப் தி, அதாவது நமக்கு இப்போ எந்த ஷேப்பில் கிடைக்குது, ஒரு அதாவது இந்த அவுட் சர்ஃபேஸ் மட்டும் பாருங்கள், அப் சைடு இருக்கக்கூடியது. ஸோ அது மட்டும் பார்த்தோம்னா நமக்கு எந்த ஷேப்பில் இருக்குது? ஒன் ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அப்போது இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தால் நம்ம இதை எப்படி மெஷர்மெண்ட் பண்ணலாம்ன்றது தான் ஜியாமெட்ரி. தட்ஸ் ஆல். ஓகேவா? அப்போது ஜியாமெட்ரி and போய் பார்த்தா ஃபஸ்ட் ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது ஜியாமெட்ரிக்குள்ளே பாருங்கள். See that this figure, how like having first figure and a second figure. What's the difference between first and second figure? So first figure, see that is starting, so going some like that, again the closed starting point and the ending point have the join it closed. But second figure, see that starting here there, then draw like this and stopping ending point here there. In between starting and ending point the gap having a surname. அப்போது இப்படி இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியாது? we cannot get a one shape. இப்போ இது ஒரு என்ன சொல்லலாம், அதாவது க்ளோஸ் த ஏரியா. ஒரு ஏரியா என்ன பண்ணியிருக்கு, இது ஒரு க்ளோஸ் பண்ணியிருக்கு. அப்படி ஏரியாவை க்ளோஸ் பண்ணி இந்த டயக்ராமுக்கு நம்ம என்ன செய்யணும், ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுக்கு என்ன ஷேப் இருக்குது, என்ன எதுன்னு நெக்ஸ்ட் ஹையர் கிளாஸஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இப்போ என்ன இது கண்டிஷன், எல்லா சைடும் க்ளோஸாக இருக்குது, ஆல் சைட் க்ளோஸ்டு, தென் we can measure the area. But here see that we cannot measure the area. Then how to find length? அதாவது இந்த இடத்துல ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆனால் இது வந்து இஸ் நாட் எ ப்ராப்பர் ஷேப். அதாவது நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டுருக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல நமக்கு என்னமே என்ன ஆகுது, எண்டு பாயிண்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்றும் க்ளோஸ்டாக கிடையாது. அப்படி இருந்தால் இதுக்கு நான் வந்து என்ன செய்ய முடியும், லென்த்து தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதுதான் இந்த தியரியினுடைய ஃபுல் கான்செப்ட். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரைட் லைன்ஸ் எடுத்துகிட்டு நான் ஒரு க்ளோஸர் ஃபிகர் வரைகிறேன். பாசி தட் 1 2 3 4 5 ஸ்ட்ரைட் லைன்ஸ் எடுத்துட்டேன். 5 ஸ்ட்ரைட் லைன்ஸ் எடுத்து நான் என்ன பண்ணேன், ஐ எம் ட்ரா த ஒன் க்ளோஸர் ஃபிகர். இப்போது நான் ஒரு க்ளோஸர் ஃபிகர்னா என்னென்னா ஆல் சைட்ஸ் க்ளோஸராக இருக்கும். இப்போ ஆல் சைட்ஸ் க்ளோஸராக அப்போது எனக்கு என்ன ஆகுது, இந்த இன்சைட் இருக்கிற ஒரு ரீஜன் எல்லாமே எங்கே இருக்குது, இந்த ஃபிகருக்குள்ளே தான் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம், இதோட ஏரியா நான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆனால் இங்கே பாரு, அதே ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஐ எம் டேக்கிங், பட் ஐ didn't get closed. Then how can I measure this area? நான் ஏரியா மெஷர் பண்ண முடியாது. I can find length of this line. அப்போ இந்த பாயிண்டில் இருந்தால் அப்படியே இந்த லைனுடைய லென்த்தை என் கையால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் இந்த தேர்வுடைய கான்செப்டாக சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம லென்த் எப்படி ஃபைண்ட் பண்ணோம், யூஸிங் ஸ்கேல். அதுவே ஏரியா ஃபைண்ட் பண்ண நம்ம ஃபார்முலாஸ் இருக்குது, ஷேப்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்னுடைய கான்செப்ட் ஆஃப் ஜியாமெட்ரி. அப்போது நம்ம ஒரு மெஷர்மெண்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன தேவை, இப்போது நம்ம லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா அப்போ எப்படி ஸ்கேலை வச்சு நம்ம ஜென்ரலாக லென்த் மெஷர்மெண்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டைலர்கிட்ட போவோம், நம்மளோட ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணுறோன்னா அவர் என்ன செய்வோம் அப்படி. ஸோ யூஸிங் டேப் யூஸ் பண்ணிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை மெஷர்மெண்ட் எடுப்போம் அப்படி.
ஸோ அதான் லென்த் மெஷர்மெண்ட் பண்ணுவோம். அதே இப்போது ஏரியா ஃபைண்ட் பண்ணால் நம்ம க்ளோஸ்ட் ஃபிகராக இருக்கணும். க்ளோஸ்ட் ஃபிகர் தான் ஒரு ஷேப் கிடைக்கும். அந்த ஷேப் இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம், we can find area perimeter like this. Next see that types of angles. Types of angles recall. நமக்கு ஆங்கிள்ஸ்னாலே தெரியும். வாட் இஸ் த ஆங்கிள்ஸ்? ஆங்கிள்ஸ் இஸ் நத்திங் பட் the two lines joining at the same point. So in between the two lines have the angle, so makes the angle anu sollலாம். அப்ப என்ன சொல்லலாம்? See, the plumbers measures the angle between connecting pipes to make a good fitting. So wood workers adjust their saw blades to cut wood at the correct angles. So air traffic controllers ATC use the angles to direct planes. Carom and billiards players must know their angles to play their shoots. அதாவது நம்ம கேரம் போர்டெல்லாம் விளையாடுவோம். கேரம் போர்டில் எல்லாமே நம்ம என்ன செய்வோம், மெயினாக ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம டைரெக்ஷன்ஸை வச்சு நம்ம அடிப்போம். அந்த இடத்துல நம்ம ஆங்கிள் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆங்கிள் இஸ் ஃபார்ம்டு பை டூ ரேஸ் தட் ஷேர் இன் காமன் எண்ட் பாயிண்ட் ப்ரொவைடட் தட் த டூ ரேஸ் ஆர் நான் கொல்லினியர். நான் கொல்லினியர்னா என்ன? அதாவது கொல்லினியர்னால் ஒரு லைன் வந்து 2 or 3 அதாவது 2 or more பாயிண்ட்ஸ் மேலே ஒரே ஒரு பாயிண்ட்ஸில் போயிட்டுருக்கோம். தட்ஸ் நேம் இஸ் த கொல்லினியர். ஆனால் இது நான் கொல்லினியர்ன்றாங்க. அப்படின்னா 2 ரேஸ் 2 கோட்டு துண்டுகள், அதாவது 2 லைன்ஸு ஒரு பாயிண்டில் ஜாயின் ஆகும்போது நமக்கு இன் பெட்வீன் அந்த 2 லைனுக்கும் பெட்வீனில் இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆங்கிள்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம சொல்கிறாங்க. அப்போது இந்த 2 லைனுக்கும் பெட்வீனில் இருக்கக்கூடிய இந்த இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன் பெட்வீன் 2 ஆங்கிள்ஸ், அதாவது இன் பெட்வீன் 2 லைன்ஸ் வி மேக் த ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ 2 லைனுக்கு நடுவில் வரக்கூடியதுக்கு பேர் தான் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த 2 லைன் எப்படி இருக்கணும், காமனான ஒரு பாயிண்ட் வந்து ஜாயின் ஆகணும். இப்போ பாருங்கள், இந்த 2 லைனும் காமனான ஒரு பாயிண்டில் ஜாயின் ஆகுது. இப்போ அந்த மாதிரி காமனான ஒரு பாயிண்டில் ஜாயின் ஆகுது அப்படின்னா அந்த 2 லைனுக்கு இடைப்பட்டது தான் கோணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவே இங்கே பாருங்கள், இது பேஸ் இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இதை வந்து என்ன சம்வாட் கிராஸாக இருக்குது. ஸோ இது என்ன ஆங்கிளாக நமக்கு தெரியாது. ஆனால் இதுவே ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா, கீழே இருக்கக்கூடிய லைனுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா தட் இஸ் த பர்பெண்டிகுலர்னு நம்ம சொல்லலாம். பர்பெண்டிகுலர்னா ரைட் ஆங்கிள் தட் இஸ் எக்ஸாக்ட்லி 90 டிகிரி. ஸோ நம்ம இதெல்லாம் எங்கெல்லாம் பார்க்கலாம், எக்ஸாக்ட்லி 90 டிகிரி வால் நம்ம வீட்டிலே பார்க்கலாம். வால்ஸ்லலாம் நமக்கு எப்படி இருக்கும், வால் எல்லாமே எக்ஸாக்டாக 90 டிகிரி இருக்கும். ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃப்ளோருக்கும் அதுக்கு வாலில் இருக்குல்ல மேலே, அது எப்படி இருக்கும், எக்ஸாக்டாக 90 டிகிரியில் இருக்கும். அப்போ கொத்தனாரஸ் எல்லாம் எப்படி செய்வாங்க, அவங்க எல்லாமே எக்ஸாக்டாக 90 டிகிரி வச்சு தான் செய்வாங்க. அதே மாதிரி வேறு எங்கே பார்க்கலாம், வீட்டிலே அடுத்து டோர் இருக்கும், கபோர்டு இருக்கும். அதில் எல்லாமே எப்படி இருக்கும், எக்ஸாக்ட்லி 90 டிகிரி இருக்கும். அப்போது அந்த இடத்துல கார்பெண்டர் அந்த ஒர்க் பண்ணும்போது எல்லாமே என்ன செய்வோம், அப்படி அது எக்ஸாக்டாக 90 டிகிரி இருக்கா இல்லைன்றது ஒரு எல் டைப் ஸ்கேல் இருக்கும், அதை வச்சு பார்ப்போம் அப்படி. ஸோ அந்த இடத்துல அந்த 90 டிகிரி தான் எக்ஸாக்டாக அவங்களுக்கு தெரியாது. பட் இதுதான் நம்ம இந்த இடத்துல ப்ராக்டிக்கல் தேரியாக படிக்கிறோம். ஆனால் அவங்க ப்ராக்டிக்கலாக படிப்பாங்க, ப்ராக்டிக்கலாக செய்வாங்க, தெரியாது. ஓகேவா? ஸோ அப்போது 90 டிகிரின்னு எப்படி இருக்கும், எக்ஸாக்ட்லி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த லைனுக்கு கரெக்டாக எக்ஸாக்ட் ஸ்ட்ரைட் லைன் இருந்தால் தட் இஸ் 90 டிகிரி. அதை விட உள்ளே இருந்தால் தட் இஸ் த அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது ஆங்கிள்ஸோட டைப் நவ் வி கோயிங் டு டிஸ்கஸ். சி தட். ஸோ திஸ் லைன், இது பேஸ் லைன் எல்லாமே காமன் தான். இது லைனு. ஸோ நான் என்ன சொன்னேன், ஸ்ட்ரைட் லைனாக இருந்தால் அதுக்கு பேர் என்னென்னு சொன்னேன், ரைட் ஆங்கிள் 90 டிகிரி. அப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போது அந்த 90 டிகிரி கீழே இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு உள்ளே நம்ம இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ்னால் என்னது, 2 லைனும் காமனான ஒரு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணும்போது வரக்கூடியது தான். அப்போது ஸ்ட்ரைட்டாக இருந்தால் 90 டிகிரி, அதுக்கு கீழே இந்த ஏரியாவில் எந்த இடத்துல ஒரு லைன் நமக்கு வருதுன்னா அதுக்கு நேம் வந்து அக்யூட் ஆங்கிள் ஆகணும். அப்போது நான் எடுக்கக்கூடிய டீட்டா என்ற ஆங்கிள் எப்படி இருக்குன்னா, ஜீரோன்றது இந்த லைன் தான் ஹரிசாண்டல் லைன் எபோ வெர்டிக்கல் லைன்னா இது. அப்போது இன் பிட்வீன் ஹரிசாண்டல் லைன் அண்ட் வெர்டிக்கல் லைன் நடுவில் வரக்கூடியது தான் அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். அதுவே செகண்ட் கேஸ் பாரு, எக்ஸாக்டாக 90 டிகிரி வருது, ஹரிசாண்டல் லைனுக்கு வெர்டிக்கல் லைன் எக்ஸாக்டாக இருக்குது, ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா தட் இஸ் 90 டிகிரி ரைட் ஆங்கிள். அதுவே ஃபஸ்ட் கேஸ் என்ன பண்ணோம், 90 டிகிரியை விட உள்ள, அதான் 0 <θ < 90.
இது θ = 90 டிகிரி ஈக்குவல் டு கரெக்டாக 90 டிகிரி இருக்குது. இதுவே 90 டிகிரி எபோ போகுது. அப்போ 90 டிகிரி எபோ, அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிள் எப்பவுமே 180. ஓகேவா, ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிள் எப்பவுமே 180 இருக்கும். அப்போது 180 இருக்குன்னா 90 எபோ, 90 எபோன்னா அது இந்த லைன்லேருந்து 90 எபோ, இதுக்கு எபோ ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது இந்த ரைட் ஆங்கிள்னா 90 டிகிரிக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது 90 பிலோ, இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரது எல்லாமே 90 எபோ. அப்போது 90 எபோ, இதுக்கு எபோ, இது 180. இந்த ஸ்ட்ரைட் லைன் 180 தானே. இந்த லைனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ்க்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், அப்யூஸ் ஆங்கிள். அப்போ 90 லெஸ் தென் θ லெஸ் தென் 180 டிகிரின்னு சொல்லுவோம். அப்போ XOY ஓகேவா. அதே ஸ்ட்ரைட் ஆங்கிள் என்ன சொல்லுவோம், 180 டிகிரி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அக்யூட் ஆங்கிள் என்ன, இந்த 90க்குள்ளே, அதாவது 0லேருந்து 90க்குள்ளே இருந்தால் தட் இஸ் அக்யூட் ஆங்கிள். 90 to 180 have that is obtuse angle. Exact 90 having that is a right angle. So exactly straight line has that is a straight line. 180 அதாவது இப்போ இந்த லைன்லேருந்து கீழே வந்ததுன்னா தட் இஸ் த, பாருங்கள் இங்கே போட்டிருக்காங்க, இந்த லைன்லேருந்து, அதாவது இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்கா, இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு கீழே இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வருதுன்னா தட் இஸ் த 180 to 360 நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த இடத்துல நமக்கு ஆங்கிள்லாம் சொல்லி பார்த்தா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே வரைக்கும் வருதுன்னா அது 90ல் வரும். அப்போது 0 லெஸ் தென் θ லெஸ் தென் 90. நமக்கு இந்த பாயிண்ட் எப்படி வருதுன்னா 90 லெஸ் தென் θ லெஸ் தென் 180. இப்போது இது எப்படி வருதுன்னா 180 லெஸ் தென் θ லெஸ் தென் 270. ஓகேவா. அப்போது 180 எபோ 270, அதான் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டாங்க 270 to 360. அப்போ நெக்ஸ்ட் இந்த ஆங்கிள் இந்த லைன்லேருந்து இங்கே வரைக்கும் 270, இங்கேருந்து இங்கே வரைக்கும்னா 270 லெஸ் தென் θ லெஸ் தென் 360 சொல்லலாம். அப்போது ஜென்ரலாக நம்ம இங்கேருந்து இந்த லைன்லேருந்து இங்கே வரைக்கும் சொன்னால் 180 to 360 நம்ம சொல்லலாம். அப்போது 360ன்றது எப்படின்னா 0, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் சேமாக தான் வரும். அப்போது ஒரு சர்க்கிளினுடைய ஆங்கிள் என்னது 360. ஒரு சர்க்கிள்னு சொல்லி எடுத்துக்கினா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். தட்ஸ் 360 நம்ம சொல்லலாம். ஓகேவா. Oh, what are the angles we have? Acute angle, right angle, obtuse angle, straight angle and reflex angle. Okay, we have 5 types of angles. Next பாரு, complementary angle. What is the complementary angles? Complementary angles na two angles are complementary if their sum is 90. For example, if ABC 64 and DF 26, then angle ABC and DF are complementary to each other because ABC plus DF 90 degree. அதாவது ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் நமக்கு 90 டிகிரி வருதுன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற பாரு, 64 + 26 ரெண்டு ஆங்கிள் ABC DF ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 90 டிகிரி வருதுன்னா அதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு நம்ம சொல்லுவோம். அப்போது காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். அப்போ 64 காம்ப்ளிமெண்ட்ரி 26, 26 காம்ப்ளிமெண்ட்ரி 64ன்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்ன, டூ ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி இஃப் த சம் இஸ் 180. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஏபிசி அண்ட் XY, அதாவது ஏபிசி இஸ் 110 அண்ட் XYZ இஸ் 70. ஹியர் ஏபிசி ப்ளஸ் XYZ ஈக்குவல் டு 180. angle ABC and XYZ are supplementary to each other. அப்போது angle ABC XYZ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 180. சப்ளிமெண்ட்ரினா ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் நமக்கு 180 கிடைக்குதுன்னா சப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர்னு சொல்லுவோம். காம்ப்ளிமெண்ட்ரினா ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் 90 கிடைக்கணும். தட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா, see that adjacent angles. what is the adjacent angle? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அட்ஜசன்ட் சைட்ஸ்னால் என்ன, அடுத்துள்ள பக்கம்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் adjacent angles. Two angles are called adjacent angles if two angles எடுத்துக்கிறோம். டூ angles எடுத்துகிட்டு அதை நம்ம என்ன சொல்லுவோம், adjacent angles அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படின்னா, if they have common vertex, they have common arm, the common arm lies between the two non-common arms. அப்போது adjacent angles அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, they have common vertex. இப்போ ரெண்டு லைன், நான் OA OB ரெண்டு லைன் எடுத்துக்கிறேன். இது ரெண்டும் எப்படி சொல்லியிருக்கேன், adjacent angles நான் சொல்கிறேன். எப்படி சொல்ல முடியுதுன்னா, OA OBக்கு ரெண்டுத்துக்கும் காமனான பாயிண்ட் என்ன, O. இது ரெண்டுத்துக்கும் காமனான ஒரு ஆர்ம் இருக்குது. காமன் ஆர்ம்னு ஒரு கோட்டுத்துண்டு எப்படி இருக்குது, OC என்ற ஒரு காமன் ஆர்ம் இருக்குது. அப்போது OAவையும் OBயும் ரெண்டுத்துக்கும் காமனாக ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன இருக்குது, OC. அப்போது
ரெண்டு காமனான ஒரு லைனுக்கு ஒரு காமனான, அதாவது ரெண்டு காமனான, ரெண்டு நாட் காமன் ஆர்ம்ஸ். இது ரெண்டு காமனான லைன்ஸ் கிடையாது. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் காமனான ஒரு லைன் கிடைக்குது. ஓஏ ஓபி வாட் இஸ் தட் ஆர் டிஃப்ரெண்ட் லைன்ஸ். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் ஒரு காமனான பாயிண்டில் ஒரு லைன் இருக்குது. இந்த காமனான லைன் கிடைக்குது. அப்போது இங்கே பாரு, ஏஓசி பிஓசி அடுத்து என்னது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த லைன்ஸ் இதுக்கு அடுத்தது ஏஓசிக்கு அடுத்த ஆங்கிள் என்ன பிஓசி. அதுதான் காமன் angles. That's not common angle, there's adjacent angles நம்ம சொல்லுவோம். ஓகேவா? Next see that linear pair of angles. What's a linear pair of angles? If a ray stands on a straight line, ray என்ன ஒரு கோட்டு துண்டு. If a ray stands on a straight line, then the sum of two adjacent angle is 180. அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் நான் இப்படி தான் சொன்னேன்ல, ரெண்டு லைனுக்கு ஒரு காமனான லைன் கிடைக்குது அப்படின்னா, ரெண்டுத்துக்கும் காமனான கிடைக்குது அந்த லைன் அப்படி இருக்குன்னா, தட் இஸ் த அட்ஜசன்ட் ஆங்கிள். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் எ ரே ஸ்டாண்ட்ஸ் ஆன் எ ஸ்ட்ரைட் லைன் தென் த சம் ஆஃப் டூ அட்ஜசன்ட் சைட் இஸ் 180. இப்போது ஒரு லைன் ஸ்ட்ரைட்டுன்னு எடுத்துக்கிறேன் ஏபி, அதோட ஒரு பாயிண்ட் மீட், இது ஒரு பாயிண்ட் நான் ஓன்ட்டு எடுத்துக்கிறேன். அப்போ ஏஓபி. ஸோ ஏபி இந்த இடத்துல ஓன்ற பாயிண்டில் ஒரு லைன் போடுறேன். அப்போது ஓசின்றது தான் ஒரு லைன். இப்போ இதுதான் என்னது, இது காமன் ஆர்ம் ஏஓபி. அப்போது இந்த லைனுக்கு ஏஓசி பிஓசின்ற ஒரு ரெண்டு ஆங்கிள் நம்ம பிரிக்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம காமன் ஆர்ம் என்ன ஓசி. அப்போ இந்த இடத்துல ரெண்டு ஆங்கிள் பிரியுதா ஏஓசி பிஓசின்ட்டு. அப்போது இந்த இடத்துல வரக்கூடிய அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் என்ன, அதே தான் ஏஓசி பிஓசி. இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண எனக்கு என்ன வரணும், அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் 180 கிடைக்கணும். அப்படி 180 கிடைக்குதுன்னா அதுக்கு பேர் இஸ் எ லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். இல்லைன்னா தட்ஸ் நாட் எ லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். அதுதான் சொல்லியிருக்காங்க. வி then say that the angles so formed is a linear pair. So AOC plus BOC is 180. AOC and BOC form a linear pair. Therefore x அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, XO Z YO Z ரெண்டு ஆட் பண்ணால் 180 கிடைக்குது. அப்படி 180 வருதுன்னா தட் இஸ் அ லீனியர் பேர். அப்போது XO Z and YO Z form a linear pair. Next, vertical opposite angles. What's a vertical opposite angles? We discussed already in previous classes. If two lines intersect each other, then vertically opposite angles are equal. அதாவது ரெண்டு லைன்ஸ் இன்டர்செக்ட் பண்ணுது, ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்ன்றாங்க. அப்போ எப்படின்னா இங்கே பாரு, பிஆர் அண்டு கியூஎஸ் ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் பண்ணுது. So both lines intersecting, see that opposite angles, what is that, O on the point. So both lines intersecting, that a common point is the O. Okay, then you see that opposite angle, this one and this one is opposite angle, this one and this one is opposite angle. Suppose POQ SOR ரெண்டுமே என்னது ஈக்குவல். அதே POS QOR ரெண்டுமே என்னது ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இதுதான் கண்டிஷன். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்க்கான கண்டிஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் see that transversal. வாட்ஸ் எ transversal? இப்போது நம்ம பிஃபோர் டிஸ்கஸ் பண்ண டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸு, காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், அட்ஜசன்ட்ஸ், லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ், வெர்டிகல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எல்லாமே நம்ம என்ன செஞ்சோம் பிஃபோர் டிஸ்கஸ் 6th, 7th, 8th ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் டிரான்ஸ்வெர்சல் ஆங்கிள்ஸ். டிரான்ஸ்வெர்சல்ன்றது 8th நம்ம பார்த்துருப்போம், லைட்டாக பார்த்துருப்போம், ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் அதோட ஃபுல் கான்செப்ட் நம்ம இப்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ நத்திங் பட் டிரான்ஸ்வெர்சல். பிஃபோர் டிஸ்கஸ் பண்ணல அதனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய தான் டிரான்ஸ்வெர்சல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Now see that a line which intersects two or more lines at distinct points is called a transversal of those lines. A line, அதாவது ஒரு லைன் வந்து ரெண்டு இல்லை டூ ஆர் மோர் லைன்ஸ் இன்டர்செக்ட் பண்ணுறது. அந்த லைன்ஸ் எப்படினாலும் இருக்கலாம். ஒரு லைன் ஏதோ ஒரு லைன் மொத்தம் ஆனால் டூ ஆர் மோர் லைன்ஸை போய் இன்டர்செக்ட் பண்ணுது. அந்த லைன் இன்டர்செக்ட் பண்ணும்போது அது ஸ்ட்ரைட்டாக இருக்கலாம், இல்லை கிராஸாக இருக்கலாம், எப்படினாலும் இருந்துக்கலாம். இன்டர்செக்ட் பண்ணும்போது அப்படி இன்டர்செக்ட் பண்ணதுன்னா தட்ஸ் நேம் இஸ் த டிரான்ஸ்வெர்சல் லைன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதான் சொல்லியிருக்காங்க. எ லைன் விச் இன்டர்செக்ட்ஸ் டூ ஆர் மோர் லைன்ஸ் அட் டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் இஸ் கால்ட் எ டிரான்ஸ்வெர்சல் ஆஃப் தோஸ் லைன்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க, டூ ஆர் மோர் லைன்ஸ் அட் டிஸ்டிங்க் பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் பண்ணுது. ஒரு ஸ்ட்ரைட் லைனு ரெண்டில் மேற்பட்ட லைன்ஸை டிஸ்டிங்க் பாயிண்ட்ஸில் வெவ்வேறான பாயிண்ட்ஸில் போய் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா
called transversal of those lines. அப்போ என்ன சொல்கிறோம், இந்த லைன் வந்து transversal for these two lines. அதாவது எல்ன்ற ஒரு லைனு எம் அண்ட் என்னன்ற லைனை இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போது எல் இஸ் த டிரான்ஸ்வர்சல். எல்ன்றது எதுக்கு டிரான்ஸ்வர்சல் ஃபார் எம் அண்ட் என். அப்போது when a transversal intersects two lines we get 8 angles. அப்போது ஒரு லைன் வந்து another 2 lines வந்து இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா நமக்கு எத்தனை ஆங்கிள்ஸ் கிடைக்குதுன்றாங்க, 8 ஆங்கிள்ஸ் கிடைக்குதுன்றாங்க. அப்போ அந்த ஆங்கிள்ஸ் எப்படிலாம் இருக்கும்ன்றது we going to discuss about. In the figure the line L is the transversal for the lines M and N. அப்போது எல்ன்ற ஒரு லைனு M and N லைனை அதாவது 2 லைன்ஸை இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போது L is the transversal for M and N நம்ம சொல்லலாம். அப்படின்னா we get 8 angles. 8 angles வருதுன்னா அந்த ஆங்கிள்ஸ்க்கு என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஆங்கிள்ஸ் நம்ம வாட் இஸ் தட் we discussed before classes. What is that type of angles பார்த்தோம். acute angle, right angle, obtuse angle, straight angle, reflex angle, complementary angle, supplementary, adjacent, linear pair of angle, vertical opposite angles. அது தவிர்த்து கரெஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இருக்குது, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் இருக்குது, ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் நமக்கு இருக்குது. ஓகேவா? அப்போது அது எல்லாமே என்ன செய்ய போகிறோம், இதெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் சி தட் கரெஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். கரெஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் என்னது, ரெண்டும் ஒத்ததாக இருக்கும். அதாவது கரெஸ்பாண்டிங்னா ரெண்டும் சேம் ஆங்கிள்ஸ் தான் வரும். அப்போது see that corresponding angles 1 and angle 5, angle 2 and angle 6, angle 3 and angle 7, angle 4 and angle 8. அப்போது கரெஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கரெஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எதை சொல்லியிருக்காங்க, 1 and 5. இங்கே ஆங்கிள் 1 அதாவது எல்ன்ற ஒரு லைனு எம்மையும் என்னையும் இன்டர்செக்ட் பண்ணுது. எம்ன்ற ஒரு ஸ்ட்ரைட் லைன், என்னன்ற ஒரு ஸ்ட்ரைட் லைன், எந்த இடத்துல எல்ன்ற லைன் இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ இன்டர்செக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது பாரு, ஆங்கிள் இங்கே 1 2 3 4 5 6 7 8 we get 8 angles. ஸோ ஃபர்ஸ்ட் we discussed கரெஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். கரெஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் என்னது, சேமாக இருக்கும்ன்றது தான் மீனிங். அப்போது இந்த லைன் இப்படி நமக்கு இன்டர்செக்ட் பண்ணுறதுனா பாரு, இங்கே வரக்கூடிய ஆங்கிள் 1ம் இங்கே வரக்கூடிய ஆங்கிள் 5 எப்படி இருக்கும், ஒரே சேமாக தான் இருக்கும். அதுதான் கரெஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இங்கே வரக்கூடிய 2ம் இங்கே வரக்கூடிய 6ம் சேமாக தான் இருக்கும். ஏன் 3யும் 4ம் வராதா அன்று பார்த்தா, சாரி 3யும் 7 வராதான்னு பார்த்தா சேம். ஆங்கிள் 3யும் 7ம் சேம் தான். ஆங்கிள் 4ம் 8ம் சேம். ஓகே, நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் ஆங்கிள், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னு சொல்கிறாங்க. ஆல்டர்னேட் நம்ம ஜென்ரலாக பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் இங்கே தான் நமக்கு என்ன செய்வோம், இன்டீரியர் எக்ஸ்டீரியர்னா இப்போ பாரு எம்முக்கும் என்னுக்கும் இன்டீரியர் என்னும்போது இது இங்கே உள்ளே வருது, இது எக்ஸ்டீரியர். அதே மாதிரி இது 5 6 இன்டீரியர், 8 7 இஸ் த எக்ஸ்டீரியர். ஓகேவா? இப்போ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லி பார்த்தா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்ன பாருங்கள். ஆல்டர்னேட் இப்போது இன்டீரியர், அப்போ இன்சைட், அப்போ 3 இருக்குது. 3க்கு ஆல்டர்னேட் ஆங்கிள் என்ன, ஆப்போசிட் சைடு. 3க்கு ஆல்டர்னேட் ஆங்கிள் 5, சாரி 3க்கு ஆல்டர்னேட் ஆங்கிள் 5. 4 எடுத்துக்கும், 4க்கு ஆல்டர்னேட் ஆங்கிள் 6. அதுதான் சொல்லியிருக்காங்க. 4க்கு ஆல்டர்னேட் ஆங்கிள் 6, ஆங்கிள் 3க்கு ஆல்டர்னேட் ஆங்கிள் 5. ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் என்ன, ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் பாரு 1 எடுத்துக்கும். 1க்கு ஆல்டர்னேட் என்ன வரும், அது ஆப்போசிட் சைடு எக்ஸ்டீரியரில் இருக்கும். லைனுக்கு ஆப்போசிட் சைடு, லைனுக்கு எக்ஸ்டீரியரில் இருக்கா, இதே மாதிரி லைனுக்கு எக்ஸ்டீரியரில் என்ன இருக்குது 7. இங்கே எக்ஸ்டீரியரில் 2 இருக்கா, 2 எக்ஸ்டீரியரில் 8. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் 4 and 5 இது சொல்லுங்க. ஆங்கிள் 4ம் 5ம் 3யும் 6 இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அந்த சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல். 4ம் 5ம் 3யும் 6 எப்படி இருக்குது, இன்டீரியர் ஆங்கிள்ஸாக இருக்குது. அதே சேம் சைடு, அதாவது எம்முக்கும் இன்சைடு இருக்குது, என்னுக்கும் இன்சைடும் சேம் சைட்ஸில் வருது பாருங்கள், ரெண்டும் சேம் சைடு வருது. அதே மாதிரி 1 8 2 6. ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அந்த சேம் சைடு அந்த டிரான்ஸ்வர்சல், சேம் சைடு அந்த டிரான்ஸ்வர்சல்னு சொல்கிறாங்க. சேம் சைடு அந்த டிரான்ஸ்வர்சல்னு என்னது, இது ஆப்போசிட் சைடாக இருக்கா, இதுவும் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கேஸ் 2 பார்க்கலாம் பாருங்கள்.